சுவையான ராகி லட்டு எப்படி செய்யுதுன்னு பார்த்துலாங்களா? அதுக்கு கடாயில் கொஞ்சம் போல் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு முந்திரி பருப்பு நல்லா உடச்சி சேர்த்துருக்கேன். இதை நல்லா வறுத்துக்கலாம். பொன்னிறமாக மாதிரி வறுத்து எடுத்து வச்சுட்டு அதே கடாயிலேயே 2 கப் ராகி மாவு சேர்த்து நல்லா வறுக்கணுங்க. இது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வருங்க. அப்போ தான் தீஞ்சு போகாமல் இருக்கும். வாசனை வர வரைக்கும் கொஞ்சம் நிறம் மாறுற வரைக்கும் வறுத்தா போதும். இப்போ பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக அழகாக வந்துடுச்சு. அவ்வளவுதான். இப்போ இந்த ராகி மாவுக்கு சர்க்கரை சேர்க்க போகிறோம். இதுக்கு 2 கப்பு ராகி மாவுக்கு 1.5 கப்பு சர்க்கரை நான் சேர்த்துருக்கேன். இப்போ சர்க்கரையை தூள் பண்ணி இந்த வறுத்து வச்சுருந்த ராகி மாவோடு சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான். நல்லா கலந்துடணும். ஒன்றை போல் சர்க்கரையும் ராகி மாவும் நல்லா கலக்கணும். நல்லா கலந்தப்புறம் இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்துடலாம். கலந்துட்டு இது கூட இப்போ தேவையான அளவு நெய்யை ஊற்றி நல்லா கலந்து லட்டு பிடிக்க வேண்டியது தான். கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து பிடிக்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். மொத்தமாக நெய் சேர்த்துறாம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து பிடிச்சிக்கோங்க. இவ்வளோதான், லட்டு பிடிச்சாச்சு. லட்டு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான். இப்போ நமக்கு சுவையான ராகி லட்டு ரெடி.